கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி என்னையோட 59வது நாள் ஆகுதுங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. 60 நாள், 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ஒரு சமயத்துல பயங்கரமான ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, உண்மை சம்பவம் தான். வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே மேல எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா இந்த வாட்டி டிவிகே கட்சிக்காரங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்க டிவிகே சார்பா, விஜய் சார்பா என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல இருக்கிற ஒரு பெண் அமைச்சர் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு இருக்கு. அதே மாதிரி எம்எல்ஏ, டிவிகேல இருக்கிற எம்எல்ஏ அவர்கள் மேல ஒரு தப்பு இருக்கு. ஸோ முதல்ல அந்த பெண் அமைச்சர் அப்படி தப்பு பண்ற அளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருவோம். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் போவாங்க, பார்ப்பாங்க கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போயிருக்கா, இடிகிற கண்டிஷன்ல இருக்கா, இல்ல பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்குதா, கழிவறைகள் சுத்தமா இருக்குதா, உணவு வந்து பார்த்தீங்கன்னா தரமானதா இருக்குதா, அப்புறம் போர்டெல்லாம் எழுதுறோம் அந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கா, இப்படி நல்லா செக் பண்ணுவாங்க. மாணவர்கள்கிட்ட ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுவாங்க. பெண் அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக ஸ்டாண்டர்ட் எல்லாம் கிடையாது, அதிக வகுப்பு படிக்கிற மாணவி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி வகுப்பு தான். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேச சொல்லியிருக்காங்க. முதல்ல எதுக்கு இங்கிலீஷ்ல பேச சொல்லணும் அப்படின்ற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த இங்கிலீஷ்ல அந்த மாணவியை பேச சொல்லியிருக்காங்க. அந்த மாணவிக்கு அவ்வளவும் பேச தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து பக்கத்திலே தான் இருக்காங்க. அந்த ஆசிரியரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆசிரியரே கொஞ்சம் பதட்டம், ஒரு பயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. என்னடா இது இப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஆசிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஆசிரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அமைச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் ஆசிரியரையும் அந்த மாணவி கிட்ட இங்கிலீஷ்ல நீங்க பேசுங்க, அவங்க பதில் அளிக்கட்டும், ஒரு உரையாடல் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கு இங்கிலீஷ் தெரியுதா அப்படின்ற டெஸ்டா கூட இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்கு அந்த ஆசிரியரை பேசணும், நீங்களே கேள்வி கேட்டீங்க அந்த மாணவி கிட்ட, இப்ப அவங்க அந்த மாணவி தெரியாம இருக்கிறாங்க, ஓகேங்களா? அப்ப நீங்க உடனே அந்த ஆசிரியர் இங்கிலீஷ்ல கேள்வி கேளுங்கன்னா அந்த ஆசிரியரும் செக் பண்றது தானே கணக்கு. சரி, ஓகே, இதுல என்ன பாருக்குது, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பேச சொல்றாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பேச சொல்றாங்க, மாணவியை பேச சொல்றாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தப்பே கிடையாது. இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயமே இருக்கு. அதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். அந்த மாணவிக்கு முதல்ல தெரியல, கேட்ட கேள்வி இங்கிலீஷ்ல முதல்ல தெரியலையா, அதுக்கப்புறம் ஆசிரியரை வந்து கேட்க சொல்றாங்க அதே கேள்வியை. நீங்க அந்த மாணவி கிட்ட கேள்வி கேட்கறீங்க, அப்பவே அந்த மாணவிக்கு தெரியல, அதே கேள்வி ஆசிரியர் ஏன் கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, இல்ல ஆசிரியர் வந்து இங்கிலீஷ்ல உரையாடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது வந்து சரி, ஓகே, இப்படி ஒரு பக்கம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்ட பிறகு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்டே இப்படி இருக்காங்களே, அப்ப லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய மன கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தப்பா இருக்குது. அது எப்படி அப்போ லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளு அப்படின்ற மாதிரி முத்திர குத்துற மாதிரி இருக்குது. சும்மா நம்ம நிறைய காமெடியை பார்த்துருப்போம், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டே கொஞ்சம் அரட்டை அடிப்பாங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஆனா இப்போ கன்ஃபார்ம் பண்ற மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கே ஒன்றும் தெரியல, அப்ப லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பயங்கரமா வெடிக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, அந்த பள்ளிக்கூடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் பாருங்க, ஓகே, 4 வார்த்தை அன்பா பேசுங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு அந்த குழந்தைக்கு தெரியல, திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியரையும் பேச சொல்றீங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான், அது அறிவு கிடையாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தனியா 6 மாசம் போனாலே இங்கிலீஷ் சரளமா பேச கத்துக்கிறாங்க. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, ஓகே, இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த அமைச்சர் பெண் அமைச்சரை கேள்வி கேட்குறாங்க, நீங்க இப்படி பண்ணீங்க, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. அந்த பதில் வந்து இன்னமும் வந்து கோவப்படுத்துற மாதிரி இருக்கு. என்ன பதில் சொல்றாங்கன்னா வச்சுங்களேன், நானும் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில தான் படித்தேன், இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு, என்ன மாதிரியே யாரும் இங்கிலீஷ் தெரியாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன். அது இல்லாம அரசு பள்ளியில படிக்கிற அத்தனை மாணவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாத மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, கொஞ்சம் அசிங்கமா பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிளேட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்டம் கேம் ஆடுவாங்க பாத்தீங்களா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா மாறணும், அதுக்கு இப்படி ஒரு இது ரூட்டை கையாளணும் அப்படின்ற மாதிரி கையாண்டிருக்காங்க. உண்மையாவே வந்து இது எல்லாருக்கும் கொஞ்சம் கோபத்தை தான் ஏற்பட்டுச்சு. நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான், 6 மாசம் போன ஸ்போக்கன் இங்கிலீஷ் போனாலே ஃபீஸ் கட்டி நம்ம 6 மாசத்துல சூப்பரா சரளமா பேச கத்துக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் பேசுறேன், நல்லா பேசுறேன்னு வச்சுங்களேன்,
ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பேச வரல. அவர்கிட்ட போயிட்டு இங்கிலீஷ்ல நல்லா பேசி, அவருக்கு இங்கிலீஷ் வராது நமக்கு நல்லாவே தெரியும். வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னே அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி அவரை வெறுப்பேற்றுற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா அந்த டாப்பிக்கை தவிர வேற டாப்பிக்கே கிடையாதா? ஏன்னாம்மா எத்தனை மார்க் எடுத்த, நீங்க வந்து மேலும் மேலும் படிக்கணும், படிச்சு முன்னேறணும் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா டிமோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கு, அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம காமனா யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ வளர்ந்துருப்போம், நிறைய பேர் மெச்சூரா ஆயிட்டு இருப்போம். நம்ம சின்ன வயசுல அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மெச்சூரிட்டியே இருக்காது. அந்த வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் ஏஞ்சி நின்று ஏன்பா நீ ஏந்திர அந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னா அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சி நிற்போம். சப்போஸ் அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலன்னா ஒரு ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். என்னடா அது நமக்கு பதில் தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அத்தனை பேருக்கு முன்னால ஒரு வாட்டி கேட்டா பரவாயில்ல, சும்மா அந்த பெண்மணியை துருவி துருவி கேள்வியை கேட்டு ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இது மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இல்ல, டிமோட்டிவேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதை சமாளிக்க தான் இப்படி ஒரு ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு அமைச்சர் பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் நல்லது பண்ணாலும் சரி, இல்ல அமைச்சர்கள் இது மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, சிஎம் விஜய் அவர்கள் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும். ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம், அமைச்சர் ஆகிட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு முன்னாலே வார்ன் பண்ணியிருப்பாரு. அதுக்கான ரீசன் வந்து இதுதான், இது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அதை முன்னாலே வார்ன் பண்ணியிருப்பாரு சிஎம் விஜய் அவர்கள். இது மாதிரி பண்றதால டைரக்டா விஜய் அவர்களை தான் கேள்வி கேட்பாங்க, என்னங்க உங்க ஆட்சி தாங்க நடக்குது, உங்க அமைச்சர் இப்படி பண்றாங்க, உங்க எம்எல்ஏ இப்படி பண்றாங்க, இப்படிதான் கேள்வி கேட்பாங்களே தவிர இவங்களை செப்பரேட்டா யாருமே திட்ட மாட்டாங்க. ஓகேங்களா, இதையும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவிக்கேல ஒரு எம்எல்ஏ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் பேசியிருப்பாங்க, கிட்டத்தட்ட பல கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, என்கிட்ட குதிரை பேரம் பேசினாரு அப்படின்னு. ரைட்டு, நல்ல விஷயம் தானே, இவர்கிட்ட குதிரை பேரம் பேசியிருக்காங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குங்க. இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் பேசப்பட்டது ஒரு வாரத்துக்கு முன்னால பேசினத இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால, ஒரு வாரம் கேஃப் 7 டே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது, 7 நாள் கழிச்சு எதுக்கு சொல்லணும் அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு. இவர் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட குதிரை பேரம் பேசினாங்க, இவர் தான் பேசினது, இத்தனை கோடி பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இவர் மேல நிறைய பெண்கள் ரீதியான குற்றங்கள் இவர் மேல இருக்கு. நிறைய இது மாதிரி சின்ன சின்ன குற்றங்களும் பெரிய பெரிய குற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல இருக்குது போல இருக்கு. இதை சமாளிக்கணும், இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது தகர்த்து எரியணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டிவிக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி பண்ணி மக்கள் மத்தியில நல்ல பேரை வாங்கிடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்ப சொல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, யோசிச்சு அதுக்கப்புறம் பொறுமையா ஆடி அசைஞ்சு சொல்ற மாதிரி இப்ப சொல்றாரு. இது மாதிரி விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துதான் இருக்கு. விஜய் அவர்கள் சுத்தியே எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்பா அந்த அமைச்சர் பதவி எனக்கு கொடுத்தாலும் நல்லா இருந்திருக்குப்பா அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா தோணுது. என்ன பண்றதுங்க, அவங்களுக்கெல்லாம் அமைச்சரா இருக்காங்க, அந்த அளவுக்கு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க, அவங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய செயல் எவ்வளவு கத்தி மாதிரி கூர்மையா சிறப்பா இருக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பண்றாங்களா இல்லை எப்படின்னே தெரியல, போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நுழையிறாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, ஆனா மத்ததெல்லாம் விசாரிக்கல. இங்கிலீஷ்ல பேசத்தான் இப்ப முக்கியமா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாத்தலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எடுத்தவொடனே உள்ள போனோமா, ஏமா இங்கிலீஷ்ல பேசு, டீச்சரையே இங்கிலீஷ்ல உரையாடுங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னா அது உங்களோட வச்சுக்கணும். மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா திணிச்சு இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேச தெரியலன்னா உங்களுக்கு அறிவு இல்லை, அறிவு கம்மி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாமே ஒரு லாங்குவேஜ் தான். நீங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் படிச்சே இருக்க மாட்டான், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் தெரியும். ஏன் அப்போ அவங்க புத்திசாலியா கேட்டேன், படிப்பறிவுக்கு அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்யறாங்க, வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யறாங்க, அங்க இருக்கிற லாங்குவேஜை பேசியே கத்துக்கிறாங்க, அப்படியே வேலை பார்க்குற இடத்த பேசியே கத்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும், 10 லாங்குவேஜ் தெரியும். அப்போ அவங்க புத்திசாலியா, புத்திசாலியா, மேதாவியான்னு கேட்டா கிடையாது. ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ், அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். கோச்சிங் சென்டர் போனாலே கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா அப்படியே பழகிடும் நம்ம அந்த லாங்குவேஜ் எல்லாம். இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் தான். தமிழ்நாட்டில் அப்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா படங்கள்லையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்த்தாலே நம்ம ஒரு மாதிரி வியப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இருக்கிறதுலே டஃப்பானது தமிழ் தான். ஏன்னா அதிக எழுத்துக்கள் கொண்டது, எண்கள் கொண்டது தமிழ் மொழி தான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 59வது நாளில் இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றங்கள் இருந்தால் குற்றம் நம்ம ஒத்துக்கணும், அதை நம்ம சரி பண்ண பார்க்கணும். அதுக்கு நம்ம அந்த முட்டு கொடுத்தா வச்சுங்களேன், ஓகே மற்ற கட்சி மாதிரி தான் இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக யோசிக்கிறவங்க நினைச்சிருவாங்க. மக்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், என்னப்பா ஒரு தப்பு நடக்குது இதுக்கு போய் முட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த தப்பை இப்போ இது மாதிரி தப்பு நடக்குது, இது தட்டி கேட்டு பாருங்களேன், பரவாயில்ல டிவிகே கட்சியில் அவங்க உள்ள தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குறாங்கப்பா, நேர்மையாக தான் இருக்காங்க பழகுதுன்னு எதிர்கட்சியே நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்க. இது மாதிரி கொஞ்சம் நேர்மையாக வந்து பார்த்தோன்னா இருக்க கற்றுக்கணும். ஸோ யார் பண்ணாலும் தப்பு தான். இது மாதிரி விஷயங்களையும் தட்டி கேட்டு தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஜஸ்ட் 59வது நாள் தான். இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருவோம். நான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி நடக்கும், இது மாதிரி எல்லாம் போவோம். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சேர்த்துறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் பார்ப்போம். அது மாதிரி குவாலிட்டி ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, என்னப்பா குவாலிட்டி சரி பண்ணப்பான்னீங்கன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறேன் நான். அதே மாதிரி உள்ளே இருக்கிற குவாலிட்டியை பார்க்காதீங்க, அந்த குவான்டிட்டியை பாருங்கள், அந்த கண்டென்ட் குவான்டிட்டியை பாருங்கள். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு தான் சொல்லுவோமே தவிர எல்லாரும் பேசுகிற மாதிரி நியூஸ் சேனலில் பேசுகிற மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்படியே ஒதுங்கி போயிட மாட்டோம். ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். அது மாதிரி தான் நான் எப்பயுமே பேசுவேன். ஒரு தடவை பட்சமாகவும் பேச மாட்டேன். ரொம்ப வந்து தப்பு பண்ணால் அவங்களை முட்டும் கொடுக்க மாட்டேன். ரைட்டு, அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.